ஆனால் அடுத்ததாக இப்போ டெக்னாலஜி அதிகமாயிட்டு எல்லாருடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இல்லாதவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. இந்த செல்ஃபோன்னால என்னென்ன பாதிப்புகளா இருக்கு? செல்ஃபோன்னால பாதிப்புகள் கிடையாது. பட் எதையுமே அளவுக்கு மீறி யூஸ் பண்ணும்போது பாதிப்பு தான். செல்ஃபோன் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு லெவலில் டெவலப் ஆயிருந்தது. இதே மொபைல் நிறைய பேருக்கு வருமானத்தையும் சம்பாதிச்சு தருது, பல பேருடைய வருமானத்தையும் போக வைக்குது. இந்த செல்ஃபோனே நிறைய பேருடைய தற்கொலைக்கு பெரிய காரணமாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறதை மார்ஃபிங் பண்ணுறது, அப்புறம் இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, சில விளையாட்டுகள் மூலமாக கூட பணம் விரயமாகி தற்கொலை எண்ணங்கள் கூட வருது. அப்புறம் முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஸ்லீப் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸ்லீப் ஹைஜீன் ஓவர் ஆகிடுது. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு எழுத முடியாது, மெமரி டிஸ்டர்பன்சஸ், கை நடுங்கும், பதட்டம், படபடப்பு, இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸும் நடக்குது. ஸோ எதுவும் அளவோட வச்சுக்கிட்டா நல்லது, இல்லைன்னா ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கணும்.